அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். இன்று உதயன் பத்திரிகை ஆசிரியர் தலையங்கத்தோடு வந்துள்ளேன். அதற்கு முதல் சிஎன்இ சார்ல்ஸ் என்ற என்னுடைய யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். இங்கே ஆசிரியர் சமூக வலைத்தளங்களின் ஆதிக்கம் குறித்து இங்கே அலசுகின்றார். இந்த காலகட்டங்களிலே ஸ்மார்ட் போன் கையில் கிடைத்தால் எல்லோரும் ஊடகவியலாளர்களாக மாறிவிடுகின்றோம். கடந்த காலங்களில் பல ஆண்டுகள் தொடர்ச்சியாக பல நெருக்கடியான காலகட்டங்களில் ஊடகவியலாளராக, பக்க வடிவமைப்பாளராக, குடாநாட்டின் பல பத்திரிகை நிறுவனங்களில் பணியாற்றிய காலங்களை நினைவில் கொண்டு ஆசிரியர் தலையங்கத்துக்குள் பிரவேசிக்கின்றேன். ஆசிரியர் தலையங்கம். வலைகளில் சிக்குண்ட தமிழினம். வலைகளில் சிக்குண்ட தமிழினம். தொழில்நுட்பம் வளர்ந்துள்ள இன்றைய காலகட்டத்தில் பொழுதுபோக்காக நாம் பயன்படுத்த ஆரம்பித்த சமூக வலைத்தளங்கள் எம்மை அடிமையாக்கி ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றன. பெரும்பாலானவர்கள் இப்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகும் தகவல்களின் அடிப்படையிலேயே தங்களின் சிந்தனையை திசைப்படுத்த ஆரம்பித்திருக்கின்றனர். இவ்வாறான உண்மைகளை ஆராய்ந்து அறிந்து கொள்ள முயலாத சமூக வலைத்தள பதிவுகளுக்குள் மூழ்கியிருக்கும் மக்களின் மனப்பாங்கே சமூகத்தில் மோசடிகளுக்கும் தவறான நடத்தைகளுக்கும் வழிவகுக்கின்றது. ஆரோக்கியமற்ற இந்த நிலைமைக்குள் தமிழ் மக்களும் பெரிதும் அமர்ந்திருக்கின்றனர். இப்போதுள்ள தொழில்நுட்பங்களால் ஸ்மார்ட் கைபேசி வைத்திருக்கும் ஒவ்வொருவரும் சமூக வலைத்தள பதிவேற்றங்கள் ஊடாக தங்களின் கருத்துக்களை வெளிப்படுத்தும் நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. கருத்து வெளியிடும் சுதந்திரத்துக்கு இது ஒரு வரப்பிரசாதம் என்பதை ஏற்றுக்கொள்ளும் அதே நேரம் ஒவ்வொருவரும் தாம் வெளிப்படுத்தும் கருத்துக்களை சமூக அக்கறை நெறிமுறைகளுடன் வெளிப்படுத்துகின்றார்களா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. எந்த விதமான கட்டுப்பாடுகளோ பொறுப்பு கூறுவதற்கான கட்டாயமோ இல்லாத சமூக வலைத்தளங்களில் வெளிப்படுத்தப்படும் தான் தோன்றித்தனமான தகவல்கள், அவற்றால் ஏற்படுத்தப்படும் கருத்துருவாக்கம் நிச்சயம் சமூகத்தில் பாதகமான விளைவுகளையே ஏற்படுத்தும். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கடந்த சில ஆண்டுகளாக சமூக வலைத்தளங்களின் ஆதிக்கம், அபிவிருத்தி, அரசியல் என அனைத்து திசைகளிலும் பங்கெடுத்திருப்பதை அவதானிக்க முடிந்திருக்கின்றது. சமூக வலைத்தளங்கள், இணையதளங்களை இறுக்கமாக கண்காணிக்கும் சட்ட ஏற்பாடுகள் இல்லாத எம் நாட்டில் இந்த சமூக வலைத்தள பயன்பாடு சமூகத்துக்கு ஆபத்தானதாகவே மாறியிருக்கின்றது. சமூக வலைத்தளங்களின் ஊடாக எவரும் எதையும் கூறலாம், சேரடிப்புகளை செய்யலாம், நன்மதிப்பை சிதற அடிக்கலாம் என்கின்ற நிலைமை சமூகத்தில் மறைமுகமாக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது மறுக்க முடியாது. உதவிகள் என்கின்ற பெயரில் நடப்பதாக கூறப்படும் மோசடிகள், தனிநபர்கள் மீது தொடுக்கப்படும் அவதூறுகள், ஆதாரங்கள் அற்ற தகவல்களை பகிரங்கப்படுத்தல் என்பவற்றுக்கு சட்டத்தில் இருக்கும் ஓட்டைகளும், இணைய குற்றங்கள் தொடர்பாக இலங்கையில் எடுக்கப்படும் ஆமைவேக நடவடிக்கைகளுமே காரணமாக இருக்கின்றன. வடக்கு கிழக்கில் அண்மை காலமாக நடக்கும் சம்பவங்கள் சமூக வலைத்தளங்களை கொண்டு மக்களின் மனங்களை மாற்றும், பணத்தை மோசடி செய்யும் பெரும் மாபியா கும்பல்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இயங்குவதையே வெளிப்படுத்தி இருக்கின்றன. இந்த நிலைமை ஆபத்தான கட்டத்துக்கு நகர முன்னர் சமூக வலைத்தளங்கள் மற்றும் இணையதளங்களை கட்டுப்படுத்துவதற்கான சட்ட ஏற்பாடுகளை கருத்து சுதந்திரம் பாதிக்காத வகையில் எடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அதே நேரம் சமூக வலைத்தளங்களில் தங்களை ஊடகவியலாளர்கள் என்று அறிமுகப்படுத்தி கொண்டு சமூகங்கள் தொடர்பாக, பொதுமக்கள் தொடர்பாக, பொது பிரச்சனை தொடர்பாக பதிவு ஏற்றுபவர்கள் உரிய பயிற்சிகளை, நெறிமுறைகளை கற்றிருப்பதை உறுதிப்படுத்த வேண்டியதும், அவர்களுக்கான ஒரு பொறுப்புக்கூறல் பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டியதும் கட்டாயம். இவ்வாறான ஏற்பாடுகளே சமூக வலைத்தளங்களின் பயன்பாட்டை ஆரோக்கியமான பாதைக்கு இட்டுச் செல்லும். நன்றி. உதயன், ஆசிரியர்.